அரசியல் பத்தில் அமைந்துள்ள நாம் கட்சியில் வெற்றியின் சின்னமான மயிற்சியத்தில் வாக்களித்து ஐயா வடக்காவலன் வீரப்பனாவின் மகளான சுற்றுவாராணி வீரப்பனாவை வெற்றி பெற செய்த மக்களே விவசாயம் காக்க பேசுறாங்கல்ல அவங்க தெரிய மாட்டேங்குதுங்க. அது அவங்க பேசுறாங்களே இவங்களா அவங்களாம் கேட்குறாங்க. அவங்க நாவலை சொல்லிட்டு அவங்க இப்படிப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிட்ட மக்கள் கூட நிறைய அவங்க லைட்டா இந்த பரப்புரை என்பது ஒவ்வொரு மக்களையே விமர்சி செய்யப்படல. மாறாக இது வந்து அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்களும் இலவசத்துக்காக வெளியே வச்சிருக்காங்க. ஆயிரம் ஐநூறு பணத்தை கொடுத்து நம்ம அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க. 5 வருஷத்துக்கு நம்ம பக்கம் திரும்பி வச்சு பார்க்கறது இல்லை. என் தந்தை ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பார், என்னத்தை இருந்தாலும் நான் நாட்டுக்கு வருவேன், என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, இந்த மக்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழ்மையிலிருந்து சுதந்திரம், நோயிலிருந்து சுதந்திரம், மனநோயிலிருந்து சுதந்திரம். இந்த ஒரு சுதந்திரமான வாழ்க்கை எப்படி ஏற்படும் என்றால் ஒரு அரசாங்கமானது மக்களின் அடிப்படை தேவைகளான இன்னும் சுத்தமான நீர், இருக்கும் இடம், பிள்ளைகளுக்கான தரமான கல்வி, மருத்துவம் இதெல்லாம் வந்து கரெக்டா கொடுக்கணும். மக்கள் ஒரு
யார் ஓட்டு யாருக்கு போடுறது? மாற்றம் வரணும்னா போடுங்க இப்படி. என்ன நிலைமையில இருக்கிறோம்னா நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு கவுன்சில் எடுத்து கூட போயிட்டு ரோடு சரியில்லை, இந்த டிச்சு சரியில்லை, சுடு தண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். அதோட காரணம் என்னன்னா நம்ம அதிகாரம் உங்களை நாடி உங்களை தேடி இந்த காலத்திலே உண்மை மீறமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தையும் காவல்துறையும் கட்டி ஆண்ட இது இந்த ஐயா வீரப்பனாரின் வாரிசு வித்யா வீரப்பனார். போங்க, சீக்கிரம் போங்க. எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். போங்க. மறந்துவிடாமல் என் அன்பு பெற்றோர்கள், இளைய புரட்சியாளர்கள், உங்கள் பொன்னான வாக்குகளை நாம் தோறும் வெற்றி சின்னமான மைக்கு சின்னத்திலே செலுத்தி அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேண்டுமாய் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நன்றி பெற்றோர்களே. நான்